ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. குதிரைகள் மிகவும் வலிமை உடையது. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளும் மிகவும் மனதளவில் வலிமை உடையவர்களா இருக்க வேண்டும். எத்தனை துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையை கண்டோ எந்த மனிதர்களை கண்டோ எப்படிப்பட்ட காரியங்களை கண்டும் பயப்படக்கூடாது. பயப்படுகிறவர்கள் கர்த்தருக்கு அருகதையற்றவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடாது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படுகிறவர்கள் அக்னி கடலுக்கு போடப்படுவார்கள் என்று. அதனால் பயப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் ஒரு முறையும் போக முடியாது. எந்த காரணத்தை முன்னிட்டு போக முடியாது. பயம் என்பது பொல்லாத ஆவியின் செயல். பயப்படவே கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தவிர உலகத்தின் காரியங்கள் எதற்கும் பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். அதை தவறு செய்யக்கூடாது. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதிகளில் சில வார்த்தைகள் ஓமைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கு நேரடியான விளக்கம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து சற்று பார்க்கலாம். உன்னத பாட்டு என்பது ஒரு அழகிய ஒரு நல்ல பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இடையே இருக்கிற அன்பின் ரூபமாக உருவகப்படுத்தப்படுகிறது. அப்படி இருக்க சில வார்த்தைகளுக்கு பொருள் என்ன? ஊமையாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளுக்கு நேரடியான வெளிப்படையான பொருள் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். என் நேசர் என் ஆண்டவர் என்று சொல்லப்படும் பொழுது அது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. மேய்ப்பர் என்று ஒருமையில் சொல்லும் பொழுது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. மேய்ப்பரின் தோழர்கள் என்று சொல்லும் பொழுது ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய மேய்ப்பர் பணியை செய்கிறவர்கள், ஜனங்களை வழி நடத்துகிற ஊழியக்காரர்களை குறிக்கிறது. உமது தோழர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் தோழர் என்று. ஆபிரகாம் ஐயாவை குறித்து கர்த்தர் என் சிநேகிதன் என்று சொல்லி இருக்கிறார். நேரடியாகவே வெளிப்படையாகவே வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமான ஊழியக்காரர் அவர்களை கர்த்தர் என் தோழர் என்று சொல்லுகிறார். ஃப்ரெண்ட், நண்பன் என்று சொல்லுகிறார். அப்படி இருக்க இந்த இடத்தில் ஊழியக்காரர்களை குறிக்கிறது என்பது தெளிவாக புரிகிறது. மந்தை என்று சொல்லுவதும் ஆட்டுக்குட்டிகள் என்று சொல்லுவதும் மேய்ப்பர் என்று சொல்லுவதும் இது மூன்றும் திருச்சபையை குறிக்கிறது. மேய்ப்பர், தோழர், இவைகள் இந்த வார்த்தைகள் ஊழியர்களையும் கர்த்தரிடத்தில் ஜனங்களை வழி நடத்துகிற எல்லா வித ஊழியர்களையும் குறிக்கிறது. தனிப்பட்ட ஒரு மேய்ப்பர் மட்டும், தீர்க்கதரிசிகள் மட்டும், அப்போஸ்தலர் மட்டும் அல்லது எந்த மிஷனரிகள் மட்டும் என்று வேறுபடுத்தி, அதாவது போதகர் என்று வேறுபடுத்தி சொல்ல தேவையில்லை. இந்த இடத்துக்கு மேய்ப்பர் என்று சொல்லும் பொழுது பொதுவான ஊழியர்கள், கர்த்தரால் பயன்படுத்தப்படும் ஊழியர்களை குறிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய ஊழியர்கள், கர்த்தர் பெரிதாய் பயன்படுத்துகிற எல்லா ஊழியர்களையும் கூட குறிக்கும். பொதுவாக மேய்ப்பர்கள் என்று சொல்லும் பொழுது ஊழியர்களை குறிக்கிறது. இந்த இடத்தில் இந்த வேத பகுதியை பொறுத்த வரைக்கும் ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. மந்தை, ஆட்டுக்குட்டி என்று சொல்வது ஜனங்களை குறிப்பிடுகிறது. திருச்சபை மக்களை குறிப்பிடுகிறது. மணவாட்டி என்றால் திருச்சபையை குறிக்கிறது. 7ஆம் வசனத்தில், என் ஆத்தும நேசரே, உன்னுடைய மந்தையை நீர் எங்கே மடக்குகிறீர்? என் ஆத்தும நேசரே, உம்முடைய மந்தையை எங்கே மேய்த்து மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் என்று மணவாட்டி மணவாளனை நோக்கி கேட்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருச்சபையானது கர்த்தரை நோக்கி கேட்கிறது, உம்முடைய மந்தையை மத்தியான நேரத்தில். அப்படி என்றால் மிக பிரகாசமாக வெளிச்சம் இருக்கக்கூடிய நேரம், மதியம் 12 மணி, அந்த நேரத்தில் வெளிச்சமான நேரம். இது உலக வரலாற்றின் காலத்தில் இது பிரகாசமான காலத்தை குறிக்கிறது. அப்படி என்றால் மந்தை என்று சொல்லும் போது கர்த்தருடைய ஜனங்கள் என்று பொருள். அப்படி இருக்க மத்தியான வேலை என்று சொல்லும் போது அந்த காலம் சமாதான காலம், பரிசுத்த ஆவியானவரால் உலகம் ஆளுகை செய்யப்படக்கூடிய சமாதானம் நிரம்பியிருந்த காலம்.
அந்த காலத்தில் நீர் உங்களுடைய மந்தையை எங்கே மடக்குகிறீர் என்று வேதம் சொல்கிறது. அதாவது மடக்குகிறீர் என்றால் மந்தையை மேய்க்கிறவர்கள், ஆடு மேய்க்கிறவர்கள் காலையிலிருந்து மதியம் வரைக்கும் ஆடுகளை மேய்ப்பார்கள். அதன் பின்பு உச்சி வெயில் அதிகமாய் இருப்பதினால் அந்த நேரத்தில் அவர்களை, அந்த ஆடு மாடுகளை, கால்நடைகளை தண்ணீர் குடிக்க வைத்து சற்று நிழலில் ஓய்வெடுக்க விடுவார்கள். அதன் பின்பு சற்று வெயில் தணிந்ததும் குறைந்ததும் மீண்டும் மேய்ச்சலுக்கு விடுவார்கள். சாயங்காலம் வரைக்கும் அது மேயும்படியாக. இப்படிதான் மந்தையை மேய்ப்பார்கள். அது போல அந்த அதிகமான வெளிச்சமான, அதிக வெயிலுள்ள நேரத்தில் மந்தையை அப்படி செய்வது போல உம்முடைய சமாதான காலம், நீதியின் சூரியன் என்ற பெயர் கர்த்தருக்கு உண்டு, பிதாவாகி தேவனுக்கு உண்டு. தேவன் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். அவர் முழுவதுமாய் பிரகாசிக்கிறது இந்த பூமியில் என்றால் அது பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையை குறிக்கிறது. அந்த நேரம் மத்தியான நேரம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த பூமியில் சமாதானம் நிலவும். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு சமாதானம் உண்டு. பொல்லாத ஆவி எங்கே உண்டோ அங்கே சமாதானம் துளியும் இருக்காது. சமாதானம் இல்லாத இடத்தில் பொல்லாத ஆவிகளில் ஆட்சி இருக்கும். அதுதான் நடத்தி கொண்டிருக்கும். இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த பூமியில் இரண்டே காரியங்கள் தான். ஒன்று வெளிச்சம், இன்னொன்று இருள். இரண்டும் இல்லாத இடம் எதுவும் இல்லை. வெளிச்சம் இருக்கிற இடத்தில் வெளிச்சம் இருக்கும், வெளிச்சம் இல்லாத இடத்தில் இருள் சூழ்ந்துக்கும். அது போலதான். அப்படி இருக்க உம்முடைய மந்தையை அந்த பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையின் போது உம்முடைய ஜனங்கள், அதாவது வேத கால பரிசுத்தவான்களும் இந்த பூமியிலிருந்து பரலோகம் சென்றிருக்கிற பரிசுத்தவான்களும் பரலோகத்தில் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் எங்கே அடக்குகிறீர்? அவர்களை எல்லாம் எங்கே வைத்திருக்கிறீர்? நான் தேடி திரிகிறேன், அவர்களை நான் தேடிக்கொண்டு திரிகிறேன் என்று உயிரோடு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய மனவாண்டியாகிய கிறிஸ்தவர்கள் கேட்கிறார்கள். திருச்சபை கேட்கிறது, கிறிஸ்தவர்கள் கேட்கிறார்கள் என்று பொருள். இவர்கள் ஏன், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் ஏன், ஏற்கனவே வாழ்ந்து மறைந்த இரத்த சாட்சிகள், எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் இருக்கிறவர்களை இவர்கள் ஏன் தேட வேண்டும் என்ற கேள்வி ஒன்று எழும்புகிறது. இதை சரியாக கவனமாக கவனிக்க வேண்டும். கடைசி காலத்தில் தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் பூமியில் வந்து இங்கு வாழும் கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து பணிபுரிந்து, தேவ தூதர்கள் வருவார்கள், பரிசுத்த ஆவியானவர் பூமியில் இருப்பார். பொல்லாத மனிதர்களிடமிருந்து தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றும்படியாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய பரிசுத்தவான்களை இந்த பூமிக்கு அனுப்பி வைப்பார். அவர்கள் நம் கூடவே இருந்து நம்மை வழி நடத்துவார்கள். நம்முடைய மனநிலையை நன்கு உணர்ந்த நம்முடைய முன்னோர்கள், அவர்கள் நம்மை வழி நடத்துவார்கள். இரத்த சாட்சிகள் எல்லாம் இன்றும் இப்படிதான் நம்முடன் இருந்து கூடவே இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்பு நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தேவ தூதர்களையும் கூட இருந்து வழிநடத்தும்படியாக இரத்த சாட்சிகளையும் கர்த்தர் பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இன்றைய இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஊழியர்களை இந்த மனவாட்டி தேடுகிறார், திருச்சபை தேடுகிறது. என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வேண்டும், உம்முடைய தேவதூதர்களையும் பரிசுத்தவான்களையும் எங்களுக்கு அனுப்பும், எங்களுக்கு உதவி செய்யும்படியாக, எங்களுடைய ஊழியத்தை நாங்கள் நன்றாக செய்து முடிக்கும்படியாக, எங்கள் சத்துருக்களை எதிர்த்து நாங்கள் போராடும்படியாக, எல்லாவித துன்ப துயரங்களையும் நாங்கள் தாங்கி கொள்ளும்படியாக, அப்படிப்பட்ட மனநிலையை பெற்றுக் கொள்ளும்படியாக பரலோகத்திலிருந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கர்த்தரை நோக்கி திருச்சபை மன்றாடி செய்கிற ஜெபமாய் இந்த வசனம் இருக்கிறது. உம்முடைய மந்தையை நீர் எங்கே வைத்திருக்கிறீர்? உம்முடைய பரிசுத்தவான்களை எல்லாம் எங்கே அப்பா வைத்திருக்கிறீர்? எங்களுக்காக அனுப்பும், அவர்கள் எங்களுக்கு உதவி செய்யட்டும். எங்களுக்கு சோதனைகள் அதிகமாயிருக்கிறது, போராட்டங்கள் அதிகமாயிருக்கிறது, எங்கள் காரியங்களில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும், எங்களுக்கு உதவியை அனுப்பும், பரலோகத்திலிருந்து எங்களுக்கு உதவி அனுப்பும் என்று திருச்சபை கர்த்தரை நோக்கி கேட்கிறதாக
இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஏன் மற்றவர்களோடு, அதாவது மற்ற ஊழியர்களோடு, இங்கிருக்கிற ஊழியர்களோடு நாங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். அலைந்து திரிதல் என்பது துன்பத்தை குறிக்கிறது. எங்கும் நிலையாக நின்று இருக்க முடியாத நிலை. அப்படிப்பட்ட இங்கே போக முடியாமல் அங்கே கொஞ்ச நாள், இங்கே கொஞ்ச நாள் என்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். நிரந்தரமாக எங்களால் நிற்க முடியவில்லை. எங்கள் காரியத்தில் நாங்கள் நிரந்தரமாய் செயல்பட முடியவில்லை. எங்களால் ஒரு இடத்தில் தங்கவும் முடியவில்லை. இப்படிப்பட்ட நிலை ஏற்படுகிறதே, எங்களுக்கு உதவி செய்யும் என்று திருச்சுவையானது கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய ஜனம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு உதவி கேட்கிறது. ஸ்திரீவழி ரூபவதியே, அப்படி என்றால் கிறிஸ்தவர்களில் பரிசுத்தவான்கள், பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுவதாவது, கர்த்தருக்கு பிரியமானவர்கள். கர்த்தர் யாரிடத்தில் பிரியப்படுவார் என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களை, கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களே. அப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். அது உனக்கு தெரியாமல் இருந்தால், கர்த்தர் தம்முடைய மந்தைகளை எங்கே மடக்குகிறார் என்பதை தெரியாமல் இருந்தால், அதாவது பரிசுத்தவான்கள் எங்கே இருக்கிறார்கள், அவர்கள் உதவி நமக்கு இன்னும் கிடைக்கவில்லையே என்ற நிலை இருந்தால், நீ மந்தையின் காலடிகளை பின்பற்றி போ. அப்படி என்றால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொண்டு அந்த வழிகளில் நீ நட. மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் நீ அவைகளை மேய விடு. அதாவது இந்த வசனத்தை நாம் இப்படி புரிந்து கொள்ளலாம். நமக்கு முன்பாக வாழ்ந்த வேத கால பரிசுத்தவான்கள் அவர்கள் வாழ்ந்த வழியில் அவர்கள் சொல்லிய வார்த்தைகளை, வேத வசனங்களை படித்து அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற, போதித்திருக்கிற, அவர்கள் வாழ்க்கை மூலமாய் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற காரியங்களை நீ கற்றுக்கொண்டு அதன் வழி நட. என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூட்டி இருக்கிற பரிகள் பவுச்சுக்கு உன்னை ஒப்பாக்குகிறேன். அப்படி என்றால் பார்வோன் ராஜாவின் குதிரையிலாய், அதாவது ரதங்கள் நிறைய நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரதங்களில் எல்லாம் குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கிறது. அப்படி அதை பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருக்கும். அது போல பார்வோனின் குதிரைகள் போல ரதங்களில் பூட்டி இருக்கிற அந்த அழகு இருக்கிறது அல்லவா, அதை போல நீ அழகாய் இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் திருச்சபையை குறித்து. அப்படி என்றால் இதில் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் குதிரைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பல இடங்களில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை, கடைசி கால சந்ததி, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கடைசி கால சந்ததியான தீர்க்க தரிசன சந்ததியை குதிரைகள் என்றே கர்த்தர் சொல்லுகிறார். குதிரைகள் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுவது போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளும் யுத்தத்துக்கு ஆயத்தப்பட வேண்டும். எப்படி என்றால், ஒரு குதிரையை வைத்து திருச்சபை, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அதை சுருக்கமாக சற்று பார்க்கலாம். குதிரைகள் மிகவும் வலிமை உடையது. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளும் மிகவும் மனதளவில் வலிமை உடையவர்களா இருக்க வேண்டும். எத்தனை துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். விசுவாசம் என்பது குதிரையின் பலத்தை குறிக்கிறது. அப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் தளர்ந்து போகக்கூடாது. எத்தனை துன்பம் வந்தாலும், ஜீவன் போனாலும் குதிரையின் பலத்தை போல விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும். குதிரைகளை போல தைரியசாலியா இருக்க வேண்டும். பயப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையை கண்டோ, எந்த மனிதர்களை கண்டோ, எப்படிப்பட்ட காரியங்களை கண்டும் பயப்படக்கூடாது. பயப்படுகிறவர்கள் கர்த்தருக்கு அருகதையற்றவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடாது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படுகிறவர்கள் அக்னி கடலுக்கு போடப்படுவார்கள் என்று. அதனால் பயப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் ஒரு முறையும் போக முடியாது. எந்த காரணத்தை முன்னிட்டு போக முடியாது. பயம் என்பது பொல்லாத ஆவியின் செயல். பயப்படவே கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தவிர உலகத்தின் காரியங்கள் எதற்கும் பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். அதை தவறு செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் பரிசுத்தமானது, அது கீழ்ப்படிய வேண்டும். மற்றபடி உலகத்தில் வேறு எந்த காரியத்திற்கும் பயப்படக்கூடாது. எந்த மனிதனுக்கு, மற்ற எந்தவித காரணத்திற்கும், மரணத்திற்கு கூட பயப்படக்கூடாது. அப்படி இருப்பதே
பரிசுத்தமான கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி குதிரையை போல நாம் தைரியசாலிகளாகவும் இருக்க வேண்டும். குதிரையின் கண்கள் நேராக நோக்கும். அந்த கண்களுக்கு ஒரு ஆயுதம் போல ஒன்று போட்டு விடுவார்கள். அதை பார்க்க அது போட்டு விட்டால் கண்கள் குதிரையின் இடதுபுறம் வலதுபுறம் தெரியாது, அது மறைத்து விடும். நேராக மட்டும்தான் அந்த கண்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த கண்ணுக்கு போடுகிற அந்த ஆயுதத்தை போட்டு விட்டார்கள், முகமூடி போல அதை போட்டு விட்டார்கள் என்றால் கண் நேராக பார்த்து கொண்டு நேராக செல்லும். இடது வலதுபுறம் குதிரை பார்க்காது. அதனால்தான் அதால் வெற்றி பெற முடிகிறது. அப்படி அந்த கண்களின் நேர்கொண்ட பார்வை இருப்பது போல கர்த்தருடைய பிள்ளைகள் நேர்மையானவர்களாக, உத்தமமானவர்களாக, நீதியின் பாதையில் செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்திற்காகவும் சமாதானப்படுத்திக் கொள்ள கூடாது. அதாவது கொஞ்சம் தானே தவறு செய்கிறோம், சின்ன பாவம் தானே, இந்த காம்ப்ரமைஸ் இருக்கவே கூடாது. நாம் பர்ஃபெக்டாக மிக மிக துல்லியமான பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும். எந்த ஒரு சிறு தவறும் செய்யக்கூடாது, சிறு பாவமும் நம்மில் இருக்கக்கூடாது. குதிரையின் பார்வை நேராக இருப்பது போல நம்மளுடைய குணங்கள் மிகவும், நம்முடைய நீதி தவறாமல் நேர்மையாக மிக துல்லியமான நீதியோடு நாம் நடக்க வேண்டும். எந்தவித சிறு தவறுகளும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அடுத்தது வேகம். குதிரையின் வேகத்தை போல வேகம் உடையவர்களா இருக்க வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது, தாமதப்படுத்த கூடாது, மெதுவாக செய்யக்கூடாது. எந்த காரியத்திலும் வேகம் வேண்டும். வேகம், விவேகம் எல்லாம் வேண்டும் துல்லியமாக. குதிரை எதற்கும் பயப்படாமல் வேகத்தோடு பலத்தோடு இப்படி நற்காரியங்கள் பல இருப்பதினால்தான் அதை யுத்தத்திற்கே பயன்படுத்த முடிகிறது. எத்தனையோ மிருகங்கள் இருந்தாலும் குதிரைக்கு தான் அந்த மகிமை கிடைக்கிறது. அதற்கு காரணம் அதனுடைய குணாதிசயங்கள். அப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதே போலதான் பல காரியங்கள். வாய்க்கு அந்த குதிரைக்கு ஒரு கடிவாளம் போல ஒன்று போடுவார்கள், கடிவாளம் என்று சொல்வார்கள், அதை போடுவார்கள். அது எந்த இடத்தில் மேய்ச்சல் இருந்தாலும் அதால் சாப்பிட முடியாது. யுத்தத்திற்கென்று புறப்பட்டு விட்டால் யுத்தம் செய்துவிடும். அது போல எங்கேயாவது இடைத்தழைகள் இருந்தால் சாப்பிட போகாது, கடிவாளம் இருப்பதினால். அது போல இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய காரியங்கள் மட்டுமே நமக்கு நோக்கமாய் இருக்க வேண்டும். இப்படி பலவித நற்குணங்களோடு குதிரையை போல நாம் செயல்பட வேண்டும். இப்படிப்பட்டவள் தான் என்னுடைய மனவாட்டி என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோன் ராஜாவின் அரண்மனையில் ரதங்களில் பூட்டப்பட்டிருக்கிற குதிரையை போல நீ இருக்கிறாய். அப்படி என்றால் மிகவும் பலமுள்ள நல்ல ஒரு சிறந்த திருச்சபையாக, சிறந்த கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிறாய் என்று கர்த்தரை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன சந்ததியாய் நாம் இருக்க வேண்டும். இந்த குதிரையின் கண்கள் நேர்கொண்ட பார்வை என்று சொல்லும் பொழுது அது தீர்க்க தரிசன அபிஷேகத்தையும் குறிக்கும். கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு. ஏனென்றால் குதிரையோட எல்லா நற்குணங்களிலும் அதை ஓட்டுகிறவர், குதிரையின் மேல் இருப்பவர்கள் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்யும். அந்த கீழ்ப்படிதலும் அந்த குதிரைக்கு உண்டு. அதே போல கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறார். அவர் சொல்லுவதை அப்படியே கண்மூடி கேட்டு, நாம எதையும் யோசிக்காமல் அவர் சொல்வதை அப்படியே கேட்டு செய்கிற நற்குணமும் நமக்கு வேண்டும். இந்த கீழ்ப்படிதல் என்னும் குணமும் இருக்க வேண்டும் நம்மிடத்தில். இதையே கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி கர்த்தருக்கு பிரியமான திருச்சபையாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஜனமாக, தேவ பிள்ளையாக, கிறிஸ்தவர்களாக, கர்த்தருக்கு சொந்தமானவர்களாக, பரலோகவாசிகளாக மாற வேண்டும் என்றால், பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் இந்த குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களாக நாம் மாற முயற்சி செய்வோம். வேத வசனத்தை ஆழமாய் தியானிப்போம், அதிகமாய் கற்றுக்கொள்வோம், கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.